எனக்கு வலுவூட்டுகிறவின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நம்மை மன்னித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மன்னிப்பது என்பது ஒருவரை பழி வாங்குவதை விட மேலான மன வலிமை கொண்டவர்தான் ஒரு மனிதரை மன்னிக்க முடியும். மன்னிப்பதின் வழியாக நாம் இறைவனின் பிள்ளைகளாக இந்த உலகிற்கு தோன்றுகிறோம் என்பதுதான் ஒரு நிதர்சன உண்மையாக இருக்கின்றது. இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே நாம் அடுத்தவரை எப்படி மன்னிக்க வேண்டும், ஏன் மன்னிக்க வேண்டும் என்கிற இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் அளிப்பதாய் அமைந்திருக்கிறது. பேதுரு தான் அடுத்தவர்களை மன்னிக்கிறேன் யூத ராபிகளின் போதனைகளின்படி ஒவ்வொரு யூதனும் 3 முறை மன்னிக்கிற பொழுது அவர்கள் முழுமையாக மன்னிக்கிறார்கள் என்கிற அந்த போதனைக்கு அவர் தான் அடுத்தவரை முழுமையாக மன்னிக்கிறேன் என்பதை குறிப்பிடுவதற்காக இயேசுவிடத்திலே சென்று, என் சகோதர சகோதரிகளை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு இயேசு 70 தடவை என்கிற அந்த ஒரு கணக்கை கொடுக்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது நாம் எண்ணற்ற முறை அடுத்தவர்களை மன்னித்து வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதுதான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறையியலார்கள் குறிப்பிடுகிறபடி நாம் அடுத்தவரை கணக்கு பார்த்து மன்னித்தோம் என்றால் கடவுளும் அதே போல நம்மை கணக்கு பார்த்து மன்னிப்பார் எனில் எத்தனை பேர் அவருடைய திருமுன்னிலையிலே நிற்க முடியும்? நாம் அடுத்தவர்களை எண்ணற்ற முறை மனதார மன்னித்து வாழ்கிற பொழுதுதான் நம்முடைய மன்னிப்பும் ஒரு மாண்புமிக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அதே போல மன்னிப்பை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் அவர் சொல்லுவார், புனித 2ஆம் ஜான் பால் மன்னிப்பின் இலக்கணமாக திறந்தார். புனித ராணி மரியா மன்னிப்பின் இலக்கணமாக திறந்தார். அன்னை தெரேசா மன்னிப்பின் இலக்கணமாக திறந்தார். அவர்கள் எல்லாம் மன்னிப்பினுடைய இலக்குகளாக, மன்னிப்பினுடைய லட்சணைகளாக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அத்தகைய மன்னிப்பை தங்கள் வாழ்விலே கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய வாழ்விலே அடுத்தவர்களை நான் எந்த அளவிற்கு மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. அடுத்தவர்களை முழுமையாய் மன்னித்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.